கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை அடித்து உடைத்த நாம் தமிழர் கட்சியினர். மதுரையைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலைக்கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். இந்த மாணவி நேற்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றுள்ளார். இவர்கள் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்தியுள்ளனர். இரவில் 11 மணி அளவில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 3 பேர் ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் கார் நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அவர்கள் அதன் அருகே சென்று உள்ளனர். உள்ளே கல்லூரி மாணவி தனது நண்பருடன் இருப்பதைக் கண்டதும் மர்ம நபர்கள் அவர்களை வெளியே வர கூறியுள்ளனர். அந்த கும்பலின் நடவடிக்கையை கண்டு அஞ்சிய மாணவியும் அவரது ஆண் நண்பரும் வெளியே வர அஞ்சி தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர். தொடர்ந்து மிரட்டிய மர்ம நபர்கள் காரை தடுத்து நிறுத்தி கண்ணாடியை உடைத்துள்ளனர். அச்சத்துடன் ஆண் நண்பர் வெளியே வந்ததும் அவரின் தலையில் குடுவாள் மூலம் தாக்கியுள்ளனர். தலையில் பலத்த அடிபட்டதும் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளனர். இதை கண்ட மாணவி உயிர் பயத்தில் அஞ்சி நடுங்கி உள்ளார். உடனே 3 பேர் கொண்ட அந்த கும்பல் கத்தி முனையில் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதற்பகுதிக்கு தூக்கிச் சென்று மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்த ஆண் நண்பர் அதை அடுத்து அவசர உதவியை 100க்கு போன் செய்து அங்கு நடந்த அட்டூழியம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விமான நிலைய பகுதி போலீசார் உஷார்படுத்தப்பட்டதும் ரோந்து பணியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளனர். காயத்துடன் இருந்த மாணவியின் ஆண் நண்பரை மீட்ட போலீசார் கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். புதர் மண்டிய பகுதியில் ஜல்லடை போட்டு தேடியதில் 1 கிலோமீட்டர் தொலைவில் மாணவி அலங்கோல நிலையில் கிடந்ததைக் கண்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆடையின்றி பரிதவித்த அப்பாவி பெண் அங்கிருந்து வெளியேற முடியாமல் அதிகாலை 4 மணி வரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்துள்ளார். பின்னர் பாதுகாப்பாக அவரை மீட்ட போலீசார் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி செய்து சிகிச்சை அளித்தனர். பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அத்துடன் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தகவல் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிருந்தாவன் நகர் காட்டுப்பகுதியில் தடவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த தடயங்களை சேகரித்தனர். சம்பவம் நிகழ்ந்த பகுதியின் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதற்கிடையில் ஆண் நண்பரின் கார் பீளமேடு காவல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை இருந்துள்ளது. அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மது குடிக்க பலரும் வந்து சென்றுள்ளனர். இதனால் சமூக விரோதிகள் நடமாடும் பகுதியாக பிருந்தாவன் நகர் மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது நள்ளிரவில் அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் குற்றச் செயலில் ஈடுபட்டுள்ளது. பிருந்தாவன் நகரில் காரில் பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் விரைந்து கைது செய்து அவர்களுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த காட்டு பகுதியில் கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து சூறையாடியுள்ள சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறுபடியும் இன்னைக்கு காலையில நீங்க சரக்கு ஊத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலையில வாங்கின ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. வீடியோ காமிக்கிட்டா வாங்கினவங்க வந்து சொல்றாங்க இங்க சரக்கு வித்துக்கு இருக்காங்க அப்படின்னு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோயம்புத்தூரே மொத்தம் ஆதரிக்கு இருக்குது. நீங்க என்னன்னா அசால்ட்டா சரக்கு வித்துக்கு இருக்கிறீங்க. ஏன்னா யார் விற்க சொன்னாங்க? இன்னைக்கு காலையில இது சரக்கு விற்கலாட்டி இது என்னன்னா இது எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க நீங்க? தண்ணி டம்ளர் இருக்குது, தண்ணி டம்ளர் எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க விற்க சொல்லி பர்மிஷன் கொடுத்தது யாரு? சரக்கு அங்க எடுத்து கொடுத்தாங்க. அவங்களாம் வரட்டுமாண்ணா? சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் நேருஜி பேசுகிறேங்க, நாம் தமிழர் பார்ட்டி. நேற்றைய தினம் இங்கே வந்து ஒரு மாணவியை
கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவத்தை காலையில் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனே இங்கே வந்து பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மிக அருகிலேயே அரசால் இந்த மதுபான கடை முதல்ல இயங்கிட்டு வந்தது டாஸ்மார்க்னு, அதை வந்து அரசு தடை செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இல்லீகலாக இவங்க வந்து மதுபானத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. சரவணன் அப்படிங்கிறவர் விட்டுட்டு வந்தார். நாங்கள் அதை பார்த்து பிடிச்சிருக்கோம். இது முதல் முறை இல்லை, இதுக்கு முன்னாடியே இங்கே தேனியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட வந்து வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதுக்காக கழுத்தை அறுத்து இதே இடத்துல 2020 அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இங்கே வந்து வழிப்பறியும் பாலியல் வன்புணர்வும் நடந்து கொண்டே வருது. இதை தட்டி கேட்கறதுக்கு, அதாவது இது விமான நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு இடம். கவர்னர் வந்தாலும், பிரசிடென்ட் வந்தாலும், பிரைம் மினிஸ்டர் வந்தாலும், சிஎம் வந்தாலும் இதே விமான நிலையத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இருக்கிற பாதுகாப்பு ஏன் பொதுமக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? இந்த இடம் இவ்வளோ மோசமாக கோவையில் இருக்கிறது கோவைக்கே ஒரு அசிங்கம் தான். இதை நம்ம வந்து மாற்றணும். இந்த இடத்துல நீங்களே பார்த்தா தெரியும், உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பாட்டில்ஸாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற சைட் டிஷ்ஷஸ் நிறைய வச்சுருக்காங்க. இல்லீகலாக விற்கிற மாதிரியே தெரியல. அங்கே எல்லா பக்கமும் பாட்டில் செதறி கிடக்குது. இப்போ நாங்கள் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். காவலர்கள் வந்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக இந்த மாதிரி இல்லீகலாக எங்கெல்லாம் மதுபானத்தை விற்கிறாங்களோ அது அத்தனையும் தடை செய்யணும். அதுக்கான பணியை நாம் தமிழர் கட்சி முழு மூச்சில் எடுக்கும். நன்றி. மது பாட்டில்ஸ் இருந்ததுங்க, பீர் பாட்டில் நிறையா இருந்தது. அது இல்லாமல் இன்னும் 2-3 இதோ அங்கே கூட நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கோம். அந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறையா இருந்தது. அது போக தண்ணி பாட்டில்ஸ் இருந்ததுங்க. ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம தர்பூசணி அந்த மாதிரியான பழங்கள் வச்சுருந்தாங்க. வெங்காயம் நிறையா கட் பண்ணாமல் புதுசாக இருக்கிற வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெங்காயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் நேற்று வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருமே தண்ணி அடிச்சிருந்தாங்க, லிக்கரில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து கூட அவங்க வந்து கன்சியூம் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப இன்சிடென்ட் நடந்த இடம் வந்து ரொம்ப பக்கம், ஒரு 200-300 ஃபீட் தான் இருக்கும் நடந்த இடம். மறுபடியும் ஓடிடாமா உள்ள புள்ள இந்த சரக்கு எல்லாமே எல்லாமே இருக்குது. நேற்று இங்கே நடந்திருக்கு. இப்படி வேற எங்கே எடுத்து வச்சுக்கணும், வேற எங்க கலைஞர்களும் எடுத்து கொடுத்தாங்க. இவரு கூட நல்லா இருந்தாங்க. பிடிச்ச உடனே அவர் எங்க கொண்டு எடுத்து பார்த்தா அதை பிடிச்ச எடுத்து பார்த்தா அந்த இடத்துல இல்ல. அவருக்கு தான் தெரியும், இவங்க அவருக்கு இல்ல, அவர் போயிட்டாரு. ஆனா உள்ள எந்த